அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தற்பொழுது பிரச்சனை அதிக அளவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிமுகவின் தலைமை ஏற்கக்கூடிய நிலைமைக்கு செங்கோட்டையன் அவர்கள் பொறுப்பேற்க உள்ளதாக செய்திகள் நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட அதிமுகவில் பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி ஏற்றதிலிருந்து தற்பொழுது வரை பிரச்சனைக்கு மேல் பிரச்சனைகள் மட்டுமல்ல, அதிமுகவின் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தலைமை மதிப்பதே இல்லை என்ற கருத்துக்களும் அதிமுகவில் பகிரப்பட்டுதான் வருகிறது. அதிமுகவின் பொதுச் செயலாளராக வந்துவிட்டால் அனைத்தையும் சாதித்து விடலாம் என்று மனதில் வைத்துக்கொண்டுதான் பொதுச் செயலாளர் பதவியிற்கு எடப்பாடி பழனிசாமி வந்தார் என்ற தகவலும் தற்பொழுது நிர்வாகிகளால் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக வந்ததில் இருந்து அதிமுகவில் பல்வேறு விதமான பிரச்சனைகளும், குறிப்பாக அதிமுகவிற்கு வருடம் வரக்கூடிய நன்கொடைகள் பாதிக்கு மேல் குறைந்து காணப்படுவதாகவும், ஊழல் நடைபெற்று வருவதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் இதன் மூலமாக நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் தலைமைக்கு மட்டும் வேண்டாம்பா என்பதற்கேற்பதான் ஒருமனதாக நேற்றே அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் முடிவு செய்தார்கள். உடனடியாக அவரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்கள் அனைவரையும் ஒருமனதாக நீக்க வேண்டும் என்று அவரை சுயமாக முடிவெடுத்திருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கக்கூடியவர்கள் அனைவரையும் கட்சியிலிருந்து நீக்கினால் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் இருப்பார் என்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன், KP முனுசாமி இவர்கள் இருவரும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்படவில்லை, நீதிக்காக செயல்படுகிறார்கள். ஏனென்றால் அதிமுகவை பொறுத்தளவிற்கு அனைவரும் அதிமுகவில் பயணம் செய்ய வேண்டும், அனைவரும் அதிமுகவை தமிழகத்தில் பதவியேற்க வேண்டும், மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களது ஆசை இதுதான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ற சுயநலவாதிக்காக அதிமுகவை ஒருபோதும் நாங்கள் விட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லை. அதன் காரணமாகத்தான் 47 ஆண்டு காலமாக அதிமுகவில் பயணித்த செங்கோட்டையன் அவர்கள் தற்பொழுது பிற கட்சிகளுக்கு செல்லாமல் அதிமுகவின் தலைமை ஏற்க வேண்டும் என்பதற்காக தற்பொழுது உள்கட்சி மோதல் நடைபெற்று வருவதாகவும், நிர்வாகிகள் அனைவரும் செங்கோட்டையின் வீட்டிற்கு சென்று மறைமுகமான ஆதரவுகளையும் தெரிவித்துள்ளனர். இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரிந்தவுடன் செங்கோட்டையன் அவர்களுக்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாரோ அவர்கள் அனைவரும் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். இது சரியான முடிவா? அதிமுகவின் தலைமைக்கு செங்கோட்டையின் தகுதியானவரா? ஏனென்றால் எடப்பாடியை விட சீனியர், எடப்பாடியை விட அனைத்தும் கற்றும் தெரிந்தவர், எடப்பாடியை விட மக்கள் செல்வாக்கும் உடையவர். ஆகையால் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிற்கு தலைவராக இருப்பது சிறந்ததா அல்லது செங்கோட்டையன் தலைமை பொறுப்பை ஏற்பது சிறந்ததா என்பதை மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.